அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில மாணவர் அணி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ARR நூர் முகமது LLB அவர்கள் சில மணித்துளிகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். ஊரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகத்தில் நிறுத்தியவனாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சங்கைக்குரிய உலமா பெருந்தகைகள் ஜமாத்துல் உலமா சார்பில் ஒன்றிய பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த வகையில் மயிலாடுதுறையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குள்ள உலமா பெருமக்களே, இதில் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கின்ற ஆட்சிய இந்தியா கூட்டணியினுடைய அருமை சகோதரர்களே மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் பெருமக்களே மற்றும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசினுடைய நல்லாட்சி நாயகரின் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அந்த படையில் உறுதுணையாக இருந்து இங்கு களமாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், குறிப்பாக தாய்மார்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் நஸ்ருல்லா, செயலாளர் சபீர் அகமது, இளைஞரை மாநில பொருளாளர் அபு பாரிஸ் உள்ளிட்ட அனைவர்களையும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த பெருமக்களே, இந்த மோடி பாசிச அரசு 2014ஆம் ஆண்டு எப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ முதல் முறையாக குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தது. இரண்டாவது முறையாக ஆட்சி ஏற்றும் போது யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று அமல்படுத்தப்படும் என்று உத்தரகாண்டில் அமல்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து காஷ்மீரின் தனி அந்தஸ்து ஆர்டிகல் 370 நிராகரிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது முறையாக நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வக்ஃப் சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய வகையில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து உரிமைகளையும் இங்கு பறிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த பெருமக்களே, இது இன்றோ நேற்றோ அல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேய அரசு இந்த இஸ்லாமியர்களின் சொத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி லண்டன் பிரின்ஸ் கவுன்சிலில் ஒரு வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கு தொடுக்கும் போது முஸ்லிம்களினுடைய அந்த சொத்து பொது உடைமை ஆக்க வேண்டும் என்று லண்டன் பிரின்ஸ் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை எதிர்த்து 1913 முதல் 1930 வரை அன்றைக்கு இருந்த முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்கள் எதிர்த்து போட்டியிட்டதன் விளைவாகத்தான் முசல்மானிய அந்த வக்ஃப் நடைமுறையில் வந்தது. அன்பார்ந்த பெருமக்களே, அந்த காரணத்தை கொண்டுதான் 2023 நாடாளுமன்றத்தில் ஹரிஹான் சிங் பாஜகவினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷமத்தை அங்க பதிவு செய்தார். என்ன சொன்னார் என்று சொன்னார் தெரியுமா? வக்ஃப் வாரியம் எதற்கு இந்த நாட்டில் இருக்கின்றது? முஸ்லிம்களுடைய அந்த வக்ஃப் சொத்துக்கள் பொதுவுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்று 2023 அந்த ஹரிநாத் சிங் என்ற பாஜக உறுப்பினர் அங்க விஷமத்தை கக்கினார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர்
கிரண் ரிஜிஜு அவர்கள் பல்வேறு பொய்களை சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயினுடைய வாழ்வியல் மேம்பாட்டை உயர்த்தப்படுவதற்கு தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்படுகிறது என்று ஒரு பொய்களை சொல்லி விரைவாக இந்த சட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த பெருமர்களே, 44 திருத்தங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு முன்னால் பேசிய பெரியவர்கள் கூறினார்கள் 45 திருத்தங்களும் 33 புதிய உள்ளீடுகளும் 37 விதிகள் நீக்கப்பட்டு என்று 115 திருத்தங்கள் இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு சட்டத்தில் 115 திருத்தங்கள் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தினுடைய தன்மையை இழந்துவிடும். அந்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தோம் என்ற அந்த நோக்கம் கபலீகரம் செய்யவிடும், பாழாக்கிவிடும். இதுதான் சட்டத்தினுடைய தன்மை பெரியவர்களே. இந்த சட்டம் 1995 முதல் 2013 உள்ள முன்னாள் வக்ஃப் சட்டம் என்பது ஒரு முழுமை பெற்ற சட்டம் என்பதாகும். ஒரு முழுமை பெற்ற சட்டம். இந்த இப்போ கொண்டு வந்துள்ள இந்த புதிய சட்டத்தில் முன்னால் இருந்த பிரிவு 104 செக்ஷன் 104 அகற்றப்பட்டு இருக்கிறது. 104 பிரிவு என்ன சொல்கிறது என்று தெரியுமா? முஸ்லிம்களுக்காக இந்த நாட்டில் பல்வேறு ராஜாக்களும் பல்வேறு மகான்களும் இந்த முஸ்லிம்களுக்காக மசீதுகளை வழங்கி இருக்கின்றார்கள், தர்காக்களை வழங்கி இருக்கின்றார்கள், கபஸ்தான்களை வழங்குகின்றார்கள், ஏழைகளுக்காக பல்வேறு இடங்களில் வழங்கி இருக்கிறது உண்மை. ஆக 104வது பிரிவு என்பது இப்படி முன்னோர்களால் பிற மதத்தவர்களால் வழங்கப்பட்ட அன்பளிப்பாக வக்ஃப் செய்த சொத்தை அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பழைய 104வது பிரிவு சொல்கின்றது. ஆனால் இந்த புதிய சட்டத்தில் அந்த 104வது பிரிவு அகற்றப்பட்டு இருக்குது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அகற்றப்பட்டதின் விளைவாக என்ன நடக்கும் என்று கேட்டால், வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் 1991 இங்கே குழி தோண்டு புதைக்கப்படுகின்றது. சுதந்திர இந்தியாவில் 1947 இருந்து இந்திய திருநாட்டில் என்னென்ன மசீதுகள் இருக்கின்றதோ, என்னென்ன தர்காக்கள் இருக்கின்றதோ, கபஸ்தான்கள் இருக்கின்றதோ, அது எவ்வாறு இருந்ததோ அதே முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதை பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம். அது இந்த 104வது பிரிவு நீக்கப்பட்டதின் காரணமாக வழிபாட்டு தடங்கல் சட்டம் இங்கே காலியாகி விடுகிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது அடுத்தபடியாக அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியுமா? இங்க வெறும் நாம் ஒன்று கூடினோம், கேட்டோம், சென்று விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. இந்த சட்டம் முதலில் என்ன சொல்கின்றது? நாம் எதற்காக இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம்? இந்த சட்டத்தின் மூலமா பின்வாழக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை மனதில் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு முஸ்லிம் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால்தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இது எப்படி? உலமாக்களுக்கு தெரியும், இந்த சமுதாயம் என்பது நிய்யத்தோடு வாழக்கூடிய சமுதாயம். இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்து செயல்கள் அமைகின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆக ஒரு இஸ்லாமியர் நியத்து செய்தாலே, சாட்சிகளின் முன்னிலையில் நியத்து செய்தாலே அது வக்ஃப் செய்துவிடும் என்பது ஷரியத் சட்டம் சொல்கின்றது. ஆனால் இவர்கள் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆக நான் கேட்கிறேன், ஒரு புதிய இஸ்லாத்தை ஏற்றவர் ஒரு 3 ஆண்டுகளில் மரணிக்கும் போது ஷரியத் சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? பெருமக்களை உலமாக்கள் வாயிலாக தெரிந்து கொள்வதும், மரணிக்க தருவாயில் ஒருத்தர் வக்ஃப் செய்யும் போது 2 சாட்சிகளின் முன்னிலையில் நியத் செய்து கொண்டு இதை வக்ஃப் செய்து கொண்டு சொன்னால் அது வக்ஃப் சட்டமாக வேண்டும் என்று ஷரியத் சட்டம் சொல்கின்றது பெரியவர்கள். ஆக ஒரு 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால்தான் வக்ஃப் செய்ய முடியும் என்று இவர்கள் கூறுவது நம்முடைய ஷரியத் சட்டத்திற்கு எதிராக பார்க்கப்படுகிறது, ஷரியத் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அன்பார்ந்த பெருமக்களே, வக்ஃப் போர்டில், வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் இவர்கள் சொல்கின்றார்கள். சரி, இருக்க வேண்டும். சென்ட்ரல் கவுன்சிலில் 22 வக்ஃப் போர்டு உறுப்பினர்கள், வக்ஃப் கவுன்சில் இருக்கின்ற 22 உறுப்பினர்களில் 12 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஸ்டேட் வக்ஃப் போர்டில் 12 பேரில் 7 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதற்காக சொல்லுகிறார்கள் என்று தெரியுமா? அன்பார்ந்த பெருமக்களே, அவர்கள் நுழைய முடியாத துறை என்பது வக்ஃப் போர்டு மட்டும்தான். அவர்கள் நுழைய முடியாத துறை என்பது வக்ஃப் போர்டு மட்டும்தான். ஆக இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள், அதாவது இந்துக்கள் என்று சொல்கின்றார்கள், ஆனா உண்மையாக இந்துக்களை நுழைய வைக்க மாட்டார்கள், அவாகளை தான் அவர்கள் நுழைய வைப்பார்கள். இதுதான் இதன் மூலியமாக வக்ஃப் போர்டு உறுப்பினராக இவர்கள் நுழைந்து விட்டால் பல்வேறு வக்ஃப் சொத்துக்களை தீர்க்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அன்பார்ந்த பெருமக்களே, பழைய சட்டத்தில் அந்த வக்ஃப் ஆக்டில் செக்ஷன் 40 என்று ஒன்று இருக்கிறது. அன்பார்ந்த பெருமக்களே, செக்ஷன் 40 என்ன சொல்கிறது அது தெரியுமா? ஒரு வக்ஃப் சொத்து என்றால், ஒரு வக்ஃப் சொத்து என்றால் அதுதான் வக்ஃபினுடைய இதயமாக கருதப்படுகிறது. ஒரு வக்ஃப் சொத்து என்றால் இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு இருக்கிறது என்று சொல்கின்றது, வக்ஃப் போர்டுக்கு இருக்கிறது என்று சொல்றது. ஆனால் இவர்கள் புதிய சட்டத்தின் மூலம் கலெக்டருக்கு தான் அந்த அதிகாரி, டிசைடிங் அத்தாரிட்டி கலெக்டருக்கு கொடுக்கின்றார்கள். ஏன் கலெக்டரை இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் என்ற காரணம் என்று தெரியுமா? அன்பார்ந்த பெருமக்களே, எனக்கு முன்னால் பேசிய பெரியவர்கள் இங்க சொன்னார்கள் இல்லையா, 1948 டிசம்பர் 22 நைட்டு இரவு முதல் பாபரி மஸ்ஜிதில் தொழுகை நடத்தப்பட்டது என்பது வரலாறு. அதற்கு பிறகு சுபுக்கு வந்து பார்த்தால் அங்கே சிலைகள் வைக்கப்பட்டது. சிலைகள் வைக்கப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போய் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்தார்கள். எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யும் போது அன்றைக்கு இருந்த கலெக்டர் கே நயனார் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்த பெருமக்களை, இது பெரும் மாபெரும் சர்ச்சையாக விளங்கியது. சர்ச்சையாக விளங்கும் போது அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இந்த நாட்டினுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு யூபியினுடைய முதல்வராக இருந்த ஜிபி பந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் மூலம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பாபர் மஸ்ஜித் விமர்சனம் என்பது, இந்த பாபர் மஸ்ஜித்தினுடைய சம்பவம் இந்தியாவுக்கே ஒரு கருப்பு வரலாக பதியப்படுகின்றது. ஆக அவர்களுடைய மஸ்ஜித்தை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு இருந்த கலெக்டர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். இன்றும் அந்த கடிதம் மியூசியத்தில் இருக்குது என்பது வரலாறு. அந்த பெருமக்களே, அப்பொழுது அந்த கே நயனார் அவர்கள் வந்து முதலமைச்சரை பார்க்கிறார். முதலமைச்சரை பார்க்கும்போது சொல்கின்றார்கள், இப்படி இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், இந்த கடிதத்தின் மூலமா இந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொன்னதற்கு அந்த கே நயனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை வேண்டுமானால் நீங்கள் மாற்றி விடுங்கள், ஆனால் அங்கிருந்து நான் சிலைகளை அகற்ற மாட்டேன் என்று அந்த கலெக்டர் சொன்னதின் வாயிலாகத்தான் அன்பார்ந்த பெருமக்களே, இன்றைக்கு நம்மளுடைய பாபர் மஸ்ஜித் கைமீறி போனதுக்கு முதல் விதையை விதைத்தவர் ஒரு கலெக்டர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இவர்கள் ஒரு கலெக்டரை வைத்து இப்படிப்பட்ட ஒரு சூட்சமத்தை இங்க விதைக்கிறார்கள் என்பது வரலாறு பெருமக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய ஒரு சட்டத்தில் செக்ஷன் 52 என்ன சொல்கிறது தெரியுமா? இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவு 52 என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த சொத்து வக்ஃப் போர்டுடைய சொத்தா இல்லையா என்று ஒரு சந்தேகம் எழுகும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு தகவலை வக்ஃப் போர்டுக்கு அனுப்பினார். இது பழைய சட்டம் சொல்கின்றது. வக்ஃப் போர்டுக்கு அனுப்பினார். அந்த வக்ஃப் போர்டு ஆனது டைரக்ஷன் வந்து கலெக்டருக்கு கொடுக்க வேண்டும். இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று விசாரணை செய்து அந்த ஒரு விவரத்தை மட்டும் தாங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று 1 மாதத்துக்குள் அந்த கலெக்டருக்கு அதிகாரம் வக்ஃப் போர்டு கொடுக்க வேண்டும். அந்த வக்ஃப் போர்டு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துதான், அந்த விபரத்தை வைத்துதான் இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று வக்ஃப் போர்டு தீர்மானிக்கப்படும் என்று செக்ஷன் 52 சொல்கிறது பெரியவர்களே. ஆனால் அன்பார்ந்த பெருமக்களே, இவர்கள் இந்த புதிய சட்டத்தில் அந்த 52 பிரிவு 52 அகற்றி விட்டார்கள். முழுமையான அதிகாரத்தை இன்றைக்கு கலெக்டருக்கு கொடுத்து தாரை வார்த்து விட்டார்கள் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த பெருமக்களே. அது மட்டுமல்லாமல் இவர்கள் இன்னொன்னும் சொல்கின்றார். என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு புதிய சட்டம் சொல்கின்றது, வக்ஃபின் மூலம் வரக்கூடிய அந்த வருமானங்களை
மத்திய அரசு என்ன பட்டியலிடுகின்றதோ அதன் மூலமாக தான் செயல்படுத்த வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது. ஆனால் பழைய சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? வக்ஃபின் மூலம் வரக்கூடிய வருமானங்களை ஷரியத் எதை அனுமதிக்கின்றதோ அதன்படி செயல்படப்பட வேண்டும் என்று பழைய சட்டம் சொல்கின்றது. ஆக இது முழுக்க முழுக்க அன்பார்ந்த பெருமக்களே, நம் உயிரும் மேலாக மதிக்கக்கூடிய ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது ஒரு புறமாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய பிரிவு ஆர்டிகல் 14 என்பது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு கூலியை நசிக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த புதிய சட்டம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற மத சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், நமக்கான அந்த கல்லூரிகளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் இந்த புதிய வக்ஃப் சட்டத்தின் மூலம் உள்ள வந்து இவர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய நிலையில் தான் இந்த சட்டம் இருக்கின்றது. அன்பார்ந்த பெருமக்களே, இவர்கள் முன்னாடி சொல்ல போற உலமாக்கள் வந்து பதிவு செய்தார்கள், இன்றைக்கு வக்ஃப் சொத்து தான் அதிகமாக இருக்கிறது என்று பொய்யை சொல்கின்றார்கள் என்று. வக்ஃப் சொத்து அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுவது ஒரு புரளி, ஒரு பொய். அன்பார்ந்த பெருமக்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் முதல் வழக்காக வக்ஃப் சட்டை எதிர்த்து வழக்கு போடப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்களை ஆஜர்படுத்தினார்கள். அன்றைக்கு அன்பான பெருமக்களே, இதே கபில் சிபில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்னார்கள், ஒரு 4 மாநிலத்தினுடைய கோயில்களினுடைய சொத்துக்களை மட்டும் பட்டியலிட்டார்கள். ஒரு 4 மாநிலத்தினுடைய கோயில்களுடைய சொத்துக்களை மட்டும் பட்டியலிட்டார்கள். அந்த 4 மாநிலத்தினுடைய கோயில்களின் சொத்தும் ஒட்டுமொத்த வக்ஃப் சொத்தை விட அதிகமாக இருப்பது என்பது வரலாறு பெரியவர்கள். ஆக இவர்கள் அனைத்தையும் பொய்களை கூறி இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை அழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சேர்கின்றார்கள். இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறார்கள் அல்லவா, இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அவருடைய மதம் என்பது பௌத்த மதம். அவருடைய சொந்த ஊர் என்பது இமாச்சல் பிரதேசத்தில் சைனா பல்வேறு இடங்களை ஆக்கிரமிக்க இருப்பது, அதை தடுக்கிறதுக்கு அவருக்கு வழி இல்லை. இவர்கள் சொல்வதை போல முஸ்லிம்களுக்கு மேம்பாட்டை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கின்றோம், அன்பார்ந்த மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் முஸ்லிம்களுக்கு பல்வேறு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இன்றைக்கு வரைக்கும் ஒரு முஸ்லிம் அமைச்சராவது உங்கள் அமைச்சரவையில் இருக்கின்றாரா? ஒரு முஸ்லிம் அமைச்சர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராவது, ஒரு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க அவையில் இருக்கின்றார்களா? எப்படிப்பட்ட ஒரு பொய்களை பெருப்பிக் கொண்டிருக்கின்ற பெருமக்களே. ஆக இந்த சட்டம் என்பது குறிப்பாக நம்முடைய ஷரியத்தையும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சட்டமாக நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் நிர்ணயத்தில் சொன்ன வார்த்தையை நான் சொல்கின்றேன். இங்கே இந்திய திருநாட்டில் இங்க வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களை நீங்கள் அழிப்பதற்கு சட்டம் எழுதுவீர்களானால் இது இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிப்பதற்காக சட்டம் அல்ல, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை அழிப்பதற்காக சமம் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்வது பற்றிதான் அரசியல் சாசன சட்டம், செக்குலரிசம், அந்த பன்முகத்தன்மை இங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்வார்கள். ஆக அன்பார்ந்த பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் மீண்டும் இங்கே சொல்கின்றேன். இங்கே அமைதியாக வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் 25 கோடி இஸ்லாமிய பெருமக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். இந்த 25 கோடி இஸ்லாமிய பெருமக்களே அவர்களுடைய அரசியலில் அவர்களுடைய உரிமைகளை பறித்துவிட்டு, அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு, அவர்களை அகதிகளாக்கி இந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த திண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த திண்ணத்தை நாங்கள் காலடியில் போட்டு மிதிப்போம், அந்த எண்ணத்தை உடைப்போம், அந்த எண்ணத்திற்கு காட்டுவோம். இங்க வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த நாட்டை காப்பாற்றிய வரலாற்றை போய் புரட்டி பாருங்கள். இந்த நல்லிணக்கத்தை காப்பாற்றிய வரலாற்றை புரட்டி பாருங்கள். முதல் முறையாக இந்த திராவிட மண்ணிலிருந்து நாங்கள் உறக்க சொல்கின்றோம்,
அன்பார்ந்த பெருமக்களே, இன்றைக்கு ஜமாத் உலமா சபை என்பது அடுத்த சுதந்திர போரை இங்கு தொடங்கி இருக்கின்றது. இங்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்களும் மாணவர்கள் நாம் படிப்பினை பெற வேண்டும். அன்பார்ந்த பெருமக்களே, ஒரு காலம் இந்த சட்டத்தை வாபஸ் பெறும் வரை நம்மளுடைய போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் என்றைக்கும் ஓயாது என்று கூறி இன்னும் ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன். இவ்வளவு அவசரமாக அனைத்தையும் செய்யக்கூடிய காரணம் என்ன என்று தெரியுமா பெருமக்களே? வரக்கூடிய செப்டம்பர் 27 என்பது RSS நூற்றாண்டு விழா. RSS நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவினுடைய அஜெண்டாவாகத்தான் இத்தனை ஆண்டுகள் இவர்கள் சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தி அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நூற்றாண்டு விழாவில் என்ன பிரகடனம் செய்ய போகிறார்கள்? இந்து ராஷ்டிரம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம் என்ற அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக அரசியல் சாசன சட்டத்தை குளித்தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேசிய கொடியை அகற்றிவிட்டு காவி கொடியை அங்கே ஏற்றப் போகின்றார்கள். இதை நாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இங்க வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு கையில் இறைவேதமான திருக்குரானையும் மறு கையில் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை மேந்து வாழக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படி வாழ்வீர்களானால் அன்பான பெருமக்களே, ஒரு கையில் இறைவேதமான திருக்குரானை நாம் ஏந்த வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுக்காக நல்ல அடியார்களையும் நாம் விளங்க முடியும். மறுக்கையில் அரசியல் சாசன சட்டத்தை ஏந்தி வாழக்கூடிய ஒரு நல்ல இந்தியனாகவும் இந்த நாட்டில் நாம் வாழ முடியும். அன்பான பெருமக்களே, அந்த வகையில் தான் அன்பான பெருமக்களே, அலைக்கடலோடி திரவியம் தேடிய பாண்டிய மன்னர்களின் பூம்புகார் பட்டினத்தில் அரபு நாட்டு குதிரைகள் அணி அணியாய் நின்றனவை என்று சங்க இலக்கிய பாடல்கள் இந்த திராவிட மண்ணினுடைய நல்லிணக்க வரலாற்றை பறைசாட்டுகின்றது. ஆக அப்படிப்பட்ட திராவிட மண்ணில் இருந்து இந்த இரண்டாம் சுதந்திர போரினுடைய சூழ்நிலையை நாம் ஏற்போம், வெல்வோம். பாசிச மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாம் ஓட மாட்டோம் என்று முயற்சி வைத்துக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டு அன்பார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாம். காளைகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு அருமை தம்பி பேசி சென்ற வழக்கறிஞர் சாட்சியாக இருக்கிறார். முஸ்லிம்கள் முதியோர்கள் கட்சி என்கின்ற அந்த தவறான கருத்தை மாற்றி இளைஞர்கள் பால்வடியா முகங்களும் நாங்கள் அங்கும் இருக்கிறோம், அதை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி காத்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலே வீர உரையாற்றி இருக்கிறார். பல மேடைகள் காண வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு